ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ரோட் க்ளீனாக இருக்கே அப்படின்ற காரத்தில் ரொம்ப ஸ்பீட் பண்ணிடாதீங்க. காரில் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் பைக்லாம் வரீங்கன்னா ரொம்ப கைண்ட் ஆஃப் அன் அன்சேஃப். ஃபுல்லாக கொசு, கேமரா பூரா கொசு. அப்பா சம்மந்தமே இல்லாமல் இந்த மிஸ்ட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது என்னோடய கேமரா சென்டரில். புது சம்பவம், அதை ஃபைன் பண்ணலாம். சொல்யூஷன் என்னென்ன பார்க்கலாம். வலி வலி ஹே கேஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தினேஷ் ஃபீல். நான் அவங்க தினேஷ். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 ஆக போகுது. காலங்காத்தால் கேமராவோட ஜாக்கெட்டை மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் சாட்டர்டே கைஸ். ஸோ டிசைடட் டு மூவ் ஆன். ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். சோலோ ட்ரிப் தான். ஐ ட்ரை டு அரேஞ்ச் த பீப்புள், பட் அவங்க யாருமே அவைலபிளாக இல்லாதனால நானே தனியாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்துட்டேன். அண்ட் நம்ம தம்பியை வாங்கியும் வந்து நம்ம எங்கேயும் போகல. ஸோ இவனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு 2-3 வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்பர் vlog, ப்ராப்பர் ட்ரிப்பாக ஒரு ரெக்கார்ட் பண்ணி பண்ணலாம், ஒரு vlog-ஆக பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு சின்ன முயற்சி. தட்ஸ் வாட் வி ஆர் ஆக்சுவலி டூயிங் நவ். ஸோ எங்கே போகிறோமோ என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நான் வந்து போக போக சொல்கிறேன். ஸோ மணி இப்போ 5 மணி ஆக போகுது. ஸோ வீடியோவில் போக போக நான் எங்கே போகிறேன் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். எஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளம்பியாச்சு. க்ளவுஸஸ் ரெடி. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபுல் கியரோடு தான் போகிறேன், வித் லைன் அதோட. காரணம் என்ன அப்படின்னா மழை தாறுமாறாக பெஞ்சிட்ருக்குது ஊரில். வருது போகுது. ஈவன் இந்த டிட்வா இதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்குது. டிட்வா புயலுக்கு அப்புறமும் வந்து தலைவன் வந்து ஒரு கண்டிஷன்லேயும் இல்லை, இஷ்டத்துக்கு பெஞ்சிட்ருக்கான். உள்ள ஒரு பேஸ் லேயரு, ஜாக்கெட்டு, மேலே இது. வண்டி ஓட்டாமல் இது வரைக்கும் இருக்கேன். நல்லா உள்ள தகன்னு எரியுது. ஓகே, நம்ம தம்பி செகண்ட் சர்வீஸை முடிச்சுட்டு ரெடியாக இருக்கு. அப்படி அடுத்த ரைடுக்கு இந்த பேண்ட்டோடு ஏறுறது ஒரு டாஸ்காக இருக்குது. எனிவேஸ், கோல்டு ஸ்டார்ட். கரெக்டாக 5:30 ஆயிடுச்சு. நான் இன்ட்ரோ எடுத்தது 5 மணிக்கு. 5:30 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒன் வீக்காக வண்டி எடுக்கவே இல்லை. இந்த ட்ரிப்பே வந்து நான் நேற்று தான் டிசைடே பண்ணேன். நேற்று ஈவினிங்காக டிசைடே பண்ணேன். சரி, ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஷூட்டுக்கு இப்போ பர்மிஷன் கிடைக்கல, பைக்குக்கு கிடைக்காத அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து விட்டுட்டேன். பையனை ஒரு ஃபோட்டோ எடுப்போம். லெட்ஸ் பிகின். தலைவனும் போயிட்டா அப்படி ஐ கெஸ். பார்த்துருவோமா? ரைட், போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓ ரைட், செம்ம மிஸ்ட்டு தலைவன். ரைட், ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா ஹைவே பிடிச்சிடலாம். ரெக்கார்ட் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் ஹைவே ஏறிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இங்கே அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. சச் அ பியூட்டி ப்ரோ. ஸோ வண்டியில் டேங்க் ஃபுல்லாக இருக்குது. நான் ட்ரிப்பை விசிட் பண்ணிட்டேன். ஸோ எந்தளவுக்கு மைலேஜ் தருது நான் இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை. ஸோ 2 சர்வீஸ் ஆக்சுவலாக முடிச்சிட்டேன். டெஸ்ட் பண்ணல இது வரைக்குமே. யூஸ்வலாக நான் வந்து டேங்க் ஃபில் பண்ணிடுறது. இந்த ஃபியூ அமௌண்ட்ஸுக்கு அடிக்கிற கணக்கே இல்லை, எப்போவுமே டேங்க் ஃபுல் தான். ஸோ நான் வந்து மைலேஜ்லாம் டெஸ்ட் பண்ணதே இல்லை, மைண்டில் வச்சதுக்கிட்டும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன் காட்டுறபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 தான் வந்து ஆவரேஜாக கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். 24 390க்கு வந்து கொஞ்சம் அதிகம்தான். பட் ஹைவேல ஒரு ப்ராப்பரான ஸ்பீடில் நம்ம க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா வி மே கெட் பெட்டர் மைலேஜ். ஒரு 28-29 கூட நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் மீட்டரில் வந்து 20-29 நான் பார்த்துருக்கேன். இஃப் ஐ க்ரூஸ் அரவுண்ட் லைக் ஒரு 90-80 அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் அப்படின்னா
கண்டிப்பாக எனக்கு வந்து இருக்கும். ஸோ பார்க்கலாம், நம்ம அப்படியே செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு நான் இது வரைக்கும் சொல்லலை. ஸோ கொஞ்சம் விடியட்டும், கொஞ்சம் லைட்டு வரட்டும், நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து மதுரைக்கு போகிறேன். மதுரையிலேருந்து தான் வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்றத நான் வந்து டிசைட் பண்ண போகிறேன். ஸோ 2 டெஸ்டினேஷன் ஆக்சுவலாக வந்து மைண்டில் இருந்துச்சு. லாஸ்ட் வீக் வந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி பிளானு, அதாவது சிறுமலைக்கு நான் லாஸ்ட் வீக் வந்து போகிற மாதிரி பிளானு. பட் டியூ டு தட் டித்வா புயல்னால வந்து போக முடியல. ரைடுமே வந்து கேன்சல் ஆச்சு. அதுக்காக வந்து ஒரு குரூப் ரைடாட்டம் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அது போக முடியல ஆக்சுவலாக. ஸோ சிறுமலை ஒரு ஒன்று, இன்னொரு டெஸ்டினேஷனும் ஆக்சுவலாக வந்து மைண்டில் இருக்குது. ஸோ மதுரைக்கு போயிட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்போதைக்கு இருக்கேன். ஸோ ஸ்டேட் ஹைவேலேருந்து இப்போ நேஷ்னல் ஹைவேக்கு நம்ம உள்ளே வந்தாச்சு. எஸ், வி ஆர் என்டரிங். மதுரைக்கு கரெக்டாக 70 கிலோமீட்டர் காட்டுற அப்படி. எவன்டா அவன் ஹை பீமில் சுற்றிட்டு இருக்கிறது? லாரிஸ். யாருமே இல்லை. ஓகே, இது வெட் ரோட்னால கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் போக போகிறேன். வெட் ரோடாக இருந்தாலும் நான் கொஞ்சம் யூஸ்வலாக வந்து நான் 90 to 100 தான் என்னோட க்ரூசிங் ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செட் ஒரு 80 அந்த மாதிரி செட் பண்ணி தான் போக போகிறேன். ஏன்னா வந்து ரோடில் அந்தளவுக்கு விசிபிலிட்டியும் இல்லை. இந்த ரோடில் அதிகமாக நாய் வரும். ஸோ பீப்புள் இது வந்து ராமேஸ்வரத்துக்கு போகிற ரோடு. ஸோ இந்த ரூட் தான் நீங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு போகணும். ஸோ ராமேஸ்வரத்துக்கு மதுரையிலேருந்து வரீங்க, இல்லாட்டி வந்து அந்த வழியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா நைட் டைமில் வந்து நிறைய நாய் வந்து உள்ளே வந்து சாகும், உள்ளே வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ரோடு க்ளீனாக இருக்கே அப்படின்ற காரணத்தில் ரொம்ப ஸ்பீட் பண்ணிடாதீங்க. காரில் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் பைக்லாம் வரீங்கன்னா ரொம்ப கைண்ட் ஆஃப் அன் அன்சேஃப். ஸோ பெட்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணுறது உத்தமம். ஒரு 100க்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். உங்கள் பிரேக்கிங்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வண்டியில், உங்கள் விசிபிலிட்டி இன்னும் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஸ்பீட் அப். பட் ஸ்டில் 100 அப்படின்றது வந்து இந்த ரோடுக்கு ஒரு ரெக்கமெண்டட். அது கீழே போகலாம். ஆனால் இந்த விசிபிலிட்டியோடு நம்ம வந்து ஸ்பீடாக போனோம் அப்படின்னா நடுவில் என்ன வருதுன்னு தெரியாது. இப்போ கேமரா லைட்டாக தொடச்சேன், அது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. பிளர் ஆகாமல் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நம்புகிறேன். தட்ஸ் ஒன்லி நம்பிக்கை ஐ ஹேவ். ஏன்னா கொசு ஓவர் அடிச்சிட்டு இருக்கு. இட்ஸ் லைக் இஷ்டத்துக்கு கொசு வந்து அடிச்சிட்டு இருக்குது. கேமராவில் எந்தளவுக்கு கொசு இருக்குதுன்னு தெரில, கொஞ்சம் நிப்பாட்டி தான் பார்க்கணும். நம்ம வந்து அதெல்லாம் நிறுத்தி பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு. சொல்லி பாருங்க ஜி, ஃபுல்லாக வந்து தலைவன் கொசு தான். ஃபுல்லாக கொசு, கேமரா பூரா கொசு. ஒப்பா, நினச்சே பார்க்கல எந்தளவுக்கு மோசமாக அடிக்குன்னு. ஸோ கேமரா வந்து நான் ஐ பெட்டர் டேக் திஸ் டவுன். மதுரைக்கு போனதுக்கப்புறம் எடுக்கலாமோ இல்லை என்னன்னு தெரில. சரி பார்ப்போம். நான் இப்போதைக்கு வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். இட்ஸ் டூ ஒஸ்ட். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இந்த கட்சி பண்ண எல்லாமே அப்புறங்களேன் கொஞ்சம் ஃபுல்லாக ரத்தம் சரி, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த அளவுக்கு மோசமாக நான் வந்து மாறும் நினைக்கவே இல்லைங்க. மார்னிங் ரைட்டில் கற்றுக்கிட்ட விஷயம். காலங்காத்தால் ரைட் பண்ணுறது ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இது கொஞ்சம் மோசம் தான். இந்த அளவுக்கு வந்து நான் கொசு அடிக்குன்னு எதிர்த்தே பார்க்கல. கொசு அடிக்குன்னு தெரியும், பட் வந்து இது ரொம்ப மோசம். கிளிப்பை பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபோன்லேருந்து எடுத்தது, எந்த அளவுக்கு மோசமாக வந்து இருக்குது அப்படின்னு. நியூ ஃபியர் அன்லாக்டு, நைஸ். நல்லதாக டெம்பர் கிளாஸ் அதெல்லாம் சென்சருக்கும் ஸ்க்ரீனுக்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இப்போ இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா என்ன இருக்குன்னே தெரில. ஸோ ஆவரேஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தலையம் வந்து ஒரு 25 காட்டுறாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஆவரேஜ் வந்து 25 அப்படின்றத வந்து இங்கே காட்டிகிட்ருக்கான். மேபி நம்ம ஒரு 24 வச்சுக்கலாம். டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு 56 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்படி வரும்னு தெரில மைலேஜ், பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஹைவே கைஸ்.
ஓவர். சாந்தி சாந்தி. மைலேஜ் எவ்வளோ போயிருக்குன்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்மளால் அந்தளவுக்கு ஸ்பீடாக போக முடியாது. இன்னும் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஸோ யா ஒரு வழியா ரொம்ப நாளைக்கு ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக போனேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஸ்பீடாக போய். எனிவேஸ் தேங்க்ஸ் டியூ ஃபார் பீயிங் வித் மீ. பேக் டு ஸ்ட்ரீட். 22 வந்துருச்சு. ஸோ 20 தான் மைலேஜ். ஓகே செம்ம. ரைட். ஸோ எங்கே போக போகிறோம் அப்படின்னா கொடைக்கானல் தான். அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போனேன். ஸோ ஏன் கொடைக்கானல் அப்படின்னா அது டிசம்பர் மாதம், அங்கே சம்மர் சீசன் சொன்னாங்க. நானும் ஒரு சில ரீலை பார்த்தேன். பிளான் ஆக்சுவலாக திருமலைக்கு தான், பட்டு போகிறது வந்து கொடைக்கானலுக்கு. சோலோ ட்ரிப் தானே, ஏன் நம்மளை கேட்க போகிறான். வி கேன் கோ எனிவேர் வி வாண்ட். பட் ஏன் சிறுமலை வேணான்ட்டு நான் இது போகிறேன் அப்படின்னா, சிறுமலை நான் இது வரைக்கும் போனதில்லை. நான் இது வரைக்கும் வந்து சிறுமலைக்கு போனதில்லை. பட் கொடைக்கானல் 2-3 டைம் போயிருக்கேன். பட் ஸ்டில் நான் கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து அந்த கிளைமேட்டு. அது இல்லாமல் ஆக்சுவலாக வந்து நார்மலாக நம்ம போகிற வழியாக போகாமல் நம்ம வந்து இன்னொரு வழியாக போக போகிறோம். லைக் யூஸ்வலாக நம்ம வந்து வத்தலக்குண்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ரைட் எடுத்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதான் மெயினாக போகிற ரூட்டு. இன்னொரு ரூட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் ஒரு புதுக்கோட்டை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த வழியாக ஒரு ஏரியா அது போகுது. மேப்பில் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துக்கு போய் தான் கேட்கணும். அது வந்து முழுக்க முழுக்க வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ரோடு. பஸ் அங்கே போகுமான்னு தெரில. அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல, அது என்னமோ ஒரு ஃபால்ஸுங்க. ஐயோ ஞாபகம் வந்து தொலைய மாட்டேங்குது. ஸோ அங்கே தான் அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். ரெகுலர் வேலாம் நம்ம போக போகிறது கிடையாது. ரெகுலராக எல்லோரும் போகிற வேலை நான் வந்து போக போகிறது கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை போகலாம் அப்படின்னு தான் பிளான். பட் ஸ்டில் வெதர் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாதனால வந்து நான் இங்கே லோக்கல்ஸில் ஒன்ஸ் கேட்டுட்டு தான் போக போகிறேன். அங்கே போகலாமா, அந்த வழியாக போகலாமா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு தான் போக போகிறேன். அவங்க போகலாம் சேஃப் தான் சொன்னால் அதுக்கப்புறம் தான் அந்த வழியாக போக போகிறேன். ஏன்னா அங்கே கொடைக்கானலில் வந்து பைசன்ஸோட நடமாட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் ரிமோட்டான ரூட்டு. அந்தளவுக்கு டிராஃபிக்லாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than எனி ஃபக்கிங் திங் ஐ கேன் சே. ஓ ப்ரோ, ஆனால் கொஞ்சம் சேஃபாகவே போகலாம். இந்த மிஸ்ட்டு தான் எதுக்கு ஃபார்ம் ஆகுன்னு தெரியலையே. தலைவன் வந்து ஃபார்ம் ஆகிடுறான் அப்பப்போ. ஏர் கேப் ஆச்சுருக்கான்னு தெரில. சிட்டியில் ஓட்டுறப்ப தான் நல்லா எரியுது நல்லா. உள்ள பேஸ் லேயரு ஜாக்கெட்டு, அதுக்கு மேலே வந்து இந்த ரெயின்கோட்டு. அப்பா கொஞ்சம் இவன் என்னங்க வண்டி ஓட்டுறானா இன்னும் வாயில் வருது நல்லா. ஏய் இது நல்லா இருக்கு. இது சீம்ஸ் குட். இந்த ஸ்பீட் ஆக்சுவலாக எனக்கு குறைஞ்சிருக்குல்ல. எனக்கு இந்த வண்டி ஆக்சுவலாக 170 போகிற வண்டி நானே போயிருக்கேன். ஆனால் கம்மியாகிறதுக்கு காரணம் வந்து இந்த இதுதான். இந்த கிராஷ் கார்டு நான் ஆக்சுவலாக அடிஷனலாக போட்டிருக்கேன். ஸோ இந்த கிராஷ் கார்டு ஆக்சுவலாக ஏரோடைனமிக்கலி ஷார்ட்டடாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து வண்டி 150 156க்கு போகிறதுக்கே வந்து திணறுது. அதன் தேட் இது வந்து போகும் தான், அதெல்லாம் எனக்கு டவுட் இல்லை. நான் போயிருக்கேன். நல்ல வேலை ஏர் செக் பண்ணேன். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாக இருக்குது. பின்னாடி ஆக்சுவலாக வந்து 26 தான் இருக்குது. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஹேஸ் டு பி 40. பட் இங்கே இருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26 தான் இருந்துச்சு. நல்ல வேலை கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணிட்டேன். கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் 32 வைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா இந்த கிராஷ் கார்டு வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெவி வெயிட்டு. ஸோ கொஞ்சம் லோடு இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். நான் சோலோவாக தான் அதுவும் போகிறோம். ஸோ எப்படியும் வந்து இது போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரிப்புக்கு போகிற பண்ணி கொஞ்சம் ஏர் செக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏர் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சேவ் சம் ஆஃப் யுவர் டயர்ஸ் அண்ட் ஆல். குட். ஓகே செட் பண்ணியாச்சு ஒரு வழியாக.
ஐ கெஸ் இட்ஸ் ரெக்கார்டிங். ஆல்ரைட், போகலாம். ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. 5 மணிக்கு கிளம்பியே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இங்கே வர்றதுக்கே. 2 வாட்டி நம்ம ஸ்டாம்ப் வேறு பண்ணோம். காரணம் வந்து இந்த போன கொசுனால் ஃபுல்லாக கேமராவே அடி வாங்கி ஒரு வழி ஆயிடுச்சு. இப்போ அந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு, அந்தளவுக்கு கொசு இருக்காது. பார்க்கலாம். சம்மந்தமே இல்லாமல் இந்த மிஸ்ட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது என்னோடய கேமரா சென்டரில். அது ஏன் வருதுன்னு தெரில. அதை வேறு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ண முடிஞ்சால் ரிப்போர்ட் பண்ண டிஜி ஆகிட்டா. இது ஒரு புது பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறப்போ நான் அதை கேப்சரே பண்ணதில்லை. ஏன்னா நான் பண்ணுறப்போ எல்லாமே வந்து மெயினாக இதுதான் என்ன சொல்கிறது, வெயில் டைமில் தான் நான் வந்து ரெக்கார்டே எடுப்பேன் ஃபுல்லாமே. ஸோ அதனால் வந்து எந்த பஞ்சாயத்தும் வந்ததில்லை. இப்போது கொஞ்சம் மார்னிங் டைமில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி பார்க்கலாம் இது இப்படி தான் கண்டினியூ ஆகுதா. இப்போது கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நமக்கு. ஆனால் கொடைக்கானல் வெதருக்கு வந்து இது இதே மாதிரி மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிஜேக்கு ஒரு ரிப்போர்ட்டை போட்டுடலாம், அது என்ன அளவு அப்படின்னு. இல்லாட்டி நம்ம டெம்பர் கிளாஸில் பிரச்சனையா அப்படின்றது நம்ம வந்து பார்ப்போம். குரோம் ஜிடி எனக்கு ஜிடி ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபேவரட் தான். இருந்தும் டியூக் இருந்ததும் காரணம் என்னன்னா அதை வந்து வச்சுக்கிட்டு என்னால் என்ன சொல்கிறது ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லைக் பேக் பெயினே வந்துடும். இது நான் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கேன், பொசிஷன் எல்லாமே அப்ரேட்டாக இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. So I'm going to cruise now. Okay, weather கொஞ்சம் இப்போ மாறுது, பரவாயில்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். நைன்டியில் வச்சு க்ரூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஐ வாண்ட் சம் மைலேஜ் அஸ் வெல். ஐ கான்ட் ரொம்ப வந்து புஷ் பண்ண முடியாது வண்டியை. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் பை த வே. தட்ஸ் another thing. என்னோடய வைசர் பூராமே காலி. அந்த கிளீனரை கொண்டு வந்திருக்கலாம் எதுக்கும். எனக்கு தோணிட்டு தான் இருந்துச்சு நம்ம வைசர் கிளீனர் கொண்டு போகலாம் அப்படின்னா மார்னிங் ரைட் பண்ணுறதுனால. சரி எதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது, நான் பார்த்தேன். பட் வந்து வைசர் பூராமே வந்து ஃபுல்லாக இதாக இருக்குது. கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பூச்சி அடிச்சு ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்குது. மழையில் வந்துச்சு அப்படின்னு அப்படியே கழுவி விட்டுக்கலாம் ஜாலியாக. பட் மழை வருமானு தெரில. நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரைன் லைனர்ஸ் தான் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். உள்ளே நான் செம்மையாக வேகுதுங்க. ஆனால் பிரச்சனை இந்த லைனர்ஸில் என்னென்னா, இந்த ரைன் லைனர்ஸில் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து போட்டுடலாம் நின்று அப்படின்னு சுற்றலாம் முடியவே முடியாது. அதுவும் வெயிலில் சொல்லவே தேவையில்ல, எரிஞ்சிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் பரவாயில்லாமல் க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, தட் வில் பி ஈவன் மோர் பெட்டர். ட்ரில்லியன் ரோட்டில் மழை இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. மேகாட தத்த ஃபுல்லாக மழை பயங்கரமாக இருக்குது. வங்கம் பஸ். I'm pretty much happy now for having this rain. ஏன்னா பூரா ரெயின் கோட்டு போட்டு வந்து ரெயினே இல்லைன்னா இவ்வளோ கடுப்பாக இருக்கும். தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். அட்லீஸ்ட் போட்டிருக்கிற லைனருக்காக வந்து மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஃபைன், கொஞ்சம் க்ளீன் ஆகும். ஃபுல்லாக வந்து இதுதான். சே கொஞ்சம் பரவாயில்ல, வைசர் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் தான் தரணும்னு பார்க்குறேன். பட் இந்த மிஸ்ட்டு வேறு வந்து கேமராவில் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. புது சம்பவம். பட் அது ஃபைன் பண்ணலாம், சொல்யூஷன் என்னென்ன பார்க்கலாம். ஆனால் வெதர் வேறு லெவலில் இருக்குது பஸ். ஓகே, இந்த ரூட்டு தான் நினைக்கிறேம்மா. இந்த ரூட்டு போகாமல் நம்ம ஆக்சுவலாக வந்து இன்னொரு ரூட்டில் சுற்றி போயிடலாம். ஸோ வில் கோ ஆன் தட் வே.
தட்ஸ் த ரூட் வி ஹாவ் டு டேக். அம்மநாயக்கனூர் கரெக்ட். இந்த வழி தான் போகணும். கரெக்டு. இந்த ரூட் கொஞ்சம் எவ்வளோ பெட்டராக இருக்கும். பழைய அந்த ரூட்டை விட அந்த ரூட் வந்து ரொம்ப கரடுமாடாக இருக்கும், ஃபுல்லாக வந்து பேச்சஸாக இருக்கும். இந்த ரூட் வந்து ஃபார் மோர் பெட்டர் தான் என்ன கேட்டால். ஸோ நீங்கள் என்ன வரீங்க அப்படின்னா இந்த ரூட்டை முடிஞ்ச வரைக்கும் சூஸ் பண்ணுங்கள். கார்லையோ பைக்கில் வரீங்க அப்படின்னா இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த ரூட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு அந்த ரூட் நல்லா இருக்காது. திஸ் ரூட் வாஸ் லிட்டில் பெட்டர் தென் தட் ஐ கேன் சே. இந்த மிஸ்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது நான் ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த மிஸ்ட்டு எனக்கு டெம்பர்னால ஆகுதா இல்லாட்டி இந்த கேமரா சின்னதாக டேமேஜ் ஆச்சுருக்கான்னு தெரில. இப்போ டேமேஜ் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் கிளாஸில் இந்த மாதிரி. நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து N160 ரிவ்யூ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, ஐ வில் பிரிங் இட் இன். பிகாஸ் என்ன சொல்கிறது, அந்த N160 வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான மிஷின் டு ஃபிகர் அவுட். அது எப்படி சொல்கிறது, ஆரம்பத்தில் தலைவன் வந்து ரொம்ப நல்லா இருந்தான். அப்படி அது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு அந்த வண்டி தான் டோல் சேனல் எபிசோட வந்துச்சு. N160 லான்ச் ஆகிறப்போ அவன் தான் டோல் சேனல் எபிசோட வந்தான். அவன் தான் அந்த ஸ்டைலோட அந்த ப்ரொஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்போட சூப்பராக இருந்துச்சு அந்த வண்டி பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஆயில் கூல்டு இன்ஜினோட வந்து அப்படி ஆயில் கூல்டு இன்ஜினோட அந்த டைமில் அந்த வண்டி வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டீடோன் ஆயிடுச்சு. அந்த வண்டி இப்போது 13 BHP தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆயில் கூல்டு இல்லை, வெறும் நார்மல் ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஸோ லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஹைவே மிஷினாக இருந்ததை வந்து ஒரு சிட்டி மிஷினாக மாற்றிட்டாங்க பஜாஜ். இப்போ ரீசெண்டாக சிங்கிள் சீட்டர் வேரியண்ட் வேறு இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க யுஎஸ்டி ஃபோக்ஸோட. அதோட ப்ரைஸுமே நான் என்எஸில் பார்த்த மாதிரி தான் அப்படியே கிடக்கு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத. ஓகேண்ணா சார், இட் குட் பி பெட்டர். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மி பண்ணிக்கலாம், இல்லாட்டி அட்லீஸ்ட் அந்த இன்ஜினை வச்சுருக்கலாம். அந்த இன்ஜினை வச்சுக்கிட்டு என்எஸை காம்படிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்து N160 இந்த மாதிரி டியூட்யூன் பண்ணிட்டாங்க. நினச்ச மாதிரி வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. இப்போ தான் வந்து இப்போ நான் போட்டிருக்கிற ஷூட்டுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு சில்னஸ் தெரியுது. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சது கிடையாது, இப்போ தான் கொஞ்சம் தெரியவே ஆரம்பிக்குது. முன்னாடி போகிறது பார்த்தீங்களா, அந்த ஹோண்டாவோட CB 350 RSன்னு நினைக்கிறேன். 350 RS சச் அ கோட்டோட மிஷின் கைஸ். சரியான வண்டி. ராயல் என்ஃபீல்டுக்கு காம்படிஷனுக்குன்னே வந்து கிரியேட் பண்ண வண்டி ஹோண்டாவில் இருந்து. செம்ம லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அந்த வண்டிலாம். சச் அ ஜெம், ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்களாம் ராயல் என்ஃபீல்டுலாம் பார்க்குறீங்க அப்படின்னா பிஃபோர் தட் இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வண்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நான் அதுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன், யூ கேன் செக் இட் அவுட். அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியோட பிரேக்கிங்காக இருக்கட்டும், குவாலிட்டி ஆர் சூப்பர் குட். தலையன் வந்து ரேசிங் டூரிங் ஃபோக்கஸ்டாக ஃபாக் லைட்டும் போட்டிருக்கா. அப்படி திஸ் ஒன் வாஸ் டூ குட். அதுவும் அந்த இது அப்டேட் ஆக்சுவலாக ரீசெண்டாக அப்டேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். பட் அந்த கோல்டன் கலர் வீல்ஸில் இந்த வண்டி பார்க்குறதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதை பார்க்குறப்ப எப்படி தோணுன்னு தெரில, பட் திஸ் ஒன் வாஸ் அமேசிங். வா, எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்ச வண்டி. பட் என்ன பவர் தான் இல்லை, பவர் வந்து ஒரு 20 BHP பிகினருக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். வண்டிக்கு ஒரு நல்ல ஃபாக் லைட்டாக ஒன்று போடணும், அதனால் ஒரு பிரைட்டான ஃபாக் லைட்டாக போடணும். 390 ஓனர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாக் லைட் போட்டிருக்கீங்களா, அந்த ஃபாக் லைட்டோட நேம் என்ன, எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்றத கொஞ்சம் மறக்காமல் போட்டு விடுங்க. ஏன்னா ஐம் ஜஸ்ட் பிளானிங் ஃபார் சம்திங், பட் இன்னும் போடலை. எங்கிட்ட சொன்னேன். ஓகே, இங்கே வருமா? ஐ கெஸ் ஸோ வந்துச்சு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் சாப்பிட்ட ஹோட்டல் இதுதான். ப்ரமோஷன்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ வெஜிடேரியன் ஹோட்டல், ஸோ வி பெட்டர் கோ ஃபார் திஸ் வே அப்படின்னு தான் நான் வந்து
I'm just going into this. Right. All right. I'm just stopping this. அப்படியே நான் சாப்பிட்டு நான் வந்து வரேன். வலி வலி ரோட்டுக்கு